வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு கும்பம் ராசி நண்பர்களுக்கான இந்த 2026 பங்குனி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான ஒரு பதிவாக நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதம், அதாவது மார்ச் மற்றும் ஏப்ரல், இந்த 2 மாதத்தில் 15 நாட்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான மற்றும் கலவையான பலன்களை தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். குரு மற்றும் சூரிய பகவானுடைய அந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான மாற்றங்களை தருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்கு மிக முக்கியமான கிரக மாற்றங்கள் நடக்குது. குறிப்பாக கடந்த சில வருஷமாகவே உங்களை வாட்டி வதைத்த அந்த 7.5 சனியினுடைய அந்த ரொம்ப ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னென்னா அதுதான். ஸோ இந்த மாத கிரகநிலை மற்றும் பலன் அப்படின்னு பார்க்கும்போது சனி பயிற்சி ஒரு முக்கிய மாற்றம்னு வச்சுக்கலாம். உங்கள் ராசிநாதனான சனி பகவான் மார்ச் மாதம் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் உங்களுக்கு ஜென்ம சனி முடிந்து பாத சனி ஸ்டார்ட் ஆகுது. கடந்த வருடங்களில், கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய காலமாகவும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலமாக இருக்கும். குறிப்பாக கடன், தொழில் பிரச்சனை, மன உளைச்சல், குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் குழப்பம், நண்பர்களுக்குள் சண்டை, பிஸ்னஸில் ஒரு நிலையான ஒரு தன்மை இல்லை, இப்படி எல்லாம் இருந்தது. அதை தாண்டி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு தள்ளப்பட்டிருந்தீங்க. அதெல்லாமே நீங்கி ஒரு மன தெளிவு மற்றும் நிம்மதி பிறக்கக்கூடிய காலமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும். இதில் கவனமாக இருக்க வேண்டியது என்ன பார்க்கும்போது, சனி பகவான் 2ஆம் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் மற்றும் நீங்கள் செல்லக்கூடிய பயணத்தில் பணம் மற்றும் பொருள் மற்றும் நிதி கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த 2ஆம் வீட்டு சனி உங்களுக்கு சொல்லுது. இதில் கூடுதலான நிதானம், கவனம், பொறுமை, சகிப்புத்தன்மை இது எல்லாமே வேணும். இதில் முக்கியமாக தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கும்பம் ராசி நண்பர்கள் இதில் மட்டும் நீங்கள் பேச்சில் கவனமாக இருங்க. குறிப்பாக வாழ்க்கை துணையுடன், குடும்பத்தில். சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதம் நடக்குது. மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மீனத்துக்கு வராரு. இது கவர்மெண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு காலமாக இருக்கும். உங்களுக்கு லோன் எதிர்பார்த்துக்கிறீங்க அல்லது அரசாங்கம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது காரியமாகணும் அப்படிங்கிறது, ப்ளஸ் அதுபோக அரசியலில் கூடிய நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைப்பது, பெயர் புகழ் கிடைப்பது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த கண் சம்மந்தமான பிரச்சனை, காது, மூக்கு, தொண்டை, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கும் இது வாய்ப்பாக இருக்கிறதுனால கவனமாக இருங்க. மார்ச் 21ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலம்னு சொல்ல. இது உங்களுடைய சிந்தனை மற்றும் செயல்திறனை அதிகமாக்கும். சரியான முடிவு எடுக்கிறதுக்குமே ஒரு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுமே இந்த காலத்தில் கும்பம் ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்கும். அப்படிங்கிறனால ஒரு புத்தி கூர்மையோடு எதையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த காலம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். குரு பகவானுடைய நிலைன்னு பார்க்கும்போது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு மிதுனத்தில் இருக்கார். மார்ச் 11 அன்று வக்கர நிவர்த்தி அடைகிறார் அவருமே. இதனுடைய பலனாக என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தா, குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீதே விழுது. இதனால் என்னாகும், பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு லாபகரமானதாகவும், நீங்கள் ஆரம்பித்த அத்தனை பிஸ்னஸும் ஒரு யூஸ்ஃபுல் மற்றும் ஒரு கெயினான ஒரு பிஸ்னஸாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். தடைப்பட்ட அத்தனை வேலைகளும் சிறப்பாக நடக்கும். குறிப்பாக திருமணத்தடை, தொழில் ஏற்பட்டிருந்த தடை, கடன் பிரச்சனை இதெல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய காலமாகவும், அதுக்கப்புறம் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய காலமாகவும், புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த யோசனை அதிகமாகவும், அதுக்கான வழிவகை பிறக்கக்கூடிய காலமாகவும் இந்த பங்குனி மாதத்திலிருந்து ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க. செவ்வாய் பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவானுடைய நிலை மற்றும் பலன்னு பார்க்கும்போது மார்ச் 26ஆம் தேதி அன்று கும்பராசியில் அவர் உதயமாகக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். இது உங்களுக்கு அதிக ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம், சவால்களை எதிர்கொண்டு அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் துணிச்சலையும் அவர் உங்களுக்கு தராரு. அடுத்ததாக ராகு மற்றும் கேது பகவானுடைய நிலைங்கிறது, ராகு உங்களுடைய ராசியில் இருக்கிறாரு, கேது பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறனால கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு, யார் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ கிளாஸ் ஆகிறது, அல்லது குடும்ப பெரியவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவது, ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அப்படிங்கிறனால ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கிறது அல்லது நீங்கள் பேச்சில் செயலில் கவனமாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும். இது சுருக்கமாக இது நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, முதல்ல மனநிலை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா மன அழுத்தம் குறைந்து தெளிவு பிறக்கக்கூடிய காலமாக இனி வரும் காலங்கள் இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு மத்தியமமான பலன் இருக்குது, வரவு இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த செலவு நிறைய இருக்கிறனால திட்டமிட்டு செயல்படுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் யோசிக்கணும். தொழிலில் பார்க்கும்போது நிச்சயமாக முன்னேற்றமான ஒரு காலம், புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும்.
புதிய முயற்சிகள் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு என்ன ஆகுனா வருமானம் லாபம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கிரகநிலை. அஜீரண கோளாறு, கண் மற்றும் மூக்கு காது தொண்டை பிரச்சனை வருவது, கண் எரிச்சல் வருவது, முகம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆலோசனையை பெற்று எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது நல்லது. அதிர்ஷ்டமான நாள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 4, 5 பணம் சம்பந்தமாக கூடுதல் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் வந்து 15, 23, 27 மற்றும் ஏப்ரல் 8, 9 இந்த டேட் வந்து எல்லா காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். அப்படிங்கிறனால இந்த காலத்தில் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறது, ஒரு சுப நிகழ்வுகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, முக்கியமான பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது செய்யலாம் இந்த நாளில். இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானை வந்து வழிபாடு செய்யணும். ஏன்னா வந்து பாதச்சனி நடக்கிற அப்படின்னால சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் வழிபாடு செய்வது, பெருமாள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வழிபாடாக இருக்குது. அதே போல் முடிஞ்ச வரைக்கும் அந்த சனிக்கிழமை நாளில் ஆதரவற்றோருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம், உடை தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தினமும் காலையில் எந்திரிச்சதும் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து 108 முறை சொல்வது, அல்லது வந்து ஓம் சனீஸ்வராய நம அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்வது வந்து மன அமைதியும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைக்கிற மந்திரமாக இருக்கிறனால இதை நீங்கள் சொல்லலாம். அதே போல் ராகு மற்றும் கேது பகவான் வந்து நமக்கு சாதகம் இல்லாத ஒரு காலம் இருக்கிறனால ராகு மற்றும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களை தவிர்க்க ராகு கேது சாந்தி பூஜைகளில் கலந்து கொள்வது அல்லது அதற்கேற்ப வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செய்வது வந்து சிறப்பாக இருக்கும். இது வழிபாடு அப்படிங்கிற போது என்ன செய்யலாம்னா செவ்வாய்க்கிழமை வந்து துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றி ராகு மற்றும் கேது பகவான் பூஜை மற்றும் வழிபாடு செய்வது ஒரு சூப்பரான ஒரு வழிபாடு மற்றும் பரிகாரமாக இருக்கும். இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை நமக்கு சாதகமாக மாறும். அப்படிங்கிறனால இதையும் ட்ரை பண்ணலாம். நண்பர்களே, இந்த பதிவு கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்திற்கான பலனாக இந்த பதிவை நாம் பார்த்தோம். இந்த பதிவு கோச்சார பலன் அப்படின்னாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த பதிவு விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் பயனுள்ள பதிவாக இருந்துன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.